என் சாவிற்கு யாரும் காரணமில்லை. ஆடை. என் சாவுக்கு யாரும் காரணமில்லை என்று தன் தற்கொலை கடிதத்தை எழுதி முடித்தான் சேகர். உலகம் இவ்வளவுதான் என முடிவு செய்து 2 துளி கண்ணீரை கையெழுத்தாய் உதிர்த்தான். அவன் இருந்த அறை சுவரில் இவனின் கடைசி நொடிகளை எண்ணிக்கொள்வது போல கடிகாரம் சரியாக இரவு 10:10 காட்டியது. கடிகார கடையில் ஓடாமல் இருக்கும் அலங்கார கடிகாரங்கள் இந்த நேரத்தை தானே காட்டும். சரிதான், நானும் இப்பொழுது ஓடாத உதவாத கடிகாரம் போல்தான் இருக்கின்றேன் என்ற தனக்குள்ளே நொந்து கொண்டிருக்கும் போது அங்க இருந்த பல்லி உச் என்று அமோதித்தது. தூக்க தண்டனை நிறைவேற்றும் அதிகாரி போல அவனையே பார்த்து நேரத்தை சரியாய் கணக்கிடுவது போல் அமர்ந்திருந்தது. எழுதிய தாளை 3ஆய் மடித்து அவன் அமர்ந்திருந்த மேசையில் அவன் கைபேசியின் அடியில் பாதி வெளியே தெரியும்படி வைத்தான். கைபேசி அதிர்ந்து கொண்டு வெளிச்சம் தர புதிய குறும் செய்திக்கான சிறு அறிவிப்பு மணி ஒலித்தது. எடுக்க மனமில்லாதவனாய் எடுத்து பார்த்தான். சிறு ஆர்வமாய் இருந்த முகம் சுருங்கியது. ஒரு நல்ல ஊக்கம் தரும் செய்தியாக இருந்திருக்கலாம் அது. பொதுவான ஒரு குழுவில் யாரோ ஒருவரார் என்றும் போல இன்றும் பூ போட்டு அலங்கரித்த ஆங்கில குட் நைட் பகிரப்பட்ட படம். ஆமாம், இன்று எனக்கு நல்ல இரவுதான், கடைசி இரவாயிற்று என்று நினைத்து கொண்டே கைபேசியை மேசை மேல் இருந்த கடிதத்தின் மேல் வைத்தான். அடுத்த நாள் அவன் தூக்கில் தொங்குவதை முதலில் வந்து பார்ப்பவர் எளிதில் பார்த்து எடுக்கும்படியாய் அந்த கடிதம் இருக்கிறதா என்று சரி பார்த்து கொண்டான். ஜன்னல் இல்லா அறை என்பதால் மின் விசிறியை நிறுத்தியதும் அறை சூடும் அவன் படப்படப்பாலும் அவன் முகம் வியர்த்திருந்தது. தான் போட்டிருந்த கை இல்லா பனியனில் முகத்தை துடைத்து கொண்டு கட்டியிருந்த லுங்கியை மடித்து கட்டிவிட்டு சாக தயாராய் மின்விசிறியில் கட்டி வைத்திருந்த 4 கயிற்றை மேலே பார்த்தான். இதிகாசங்களில் போர்க்கொடி ஆடும்போது வேண்டாம் என்று செய்தி சொல்லுமாம். ஆனால் இந்த கயிறோ எப்போ வருவ என்பது போல அல்லவா நிற்கிறது. மனதில் சற்று பயம் சூழ வயிற்றை கலக்குவது போல் இருந்தது. நெஞ்சும் படபடவென அடித்து கொண்டது. அருகில் இருந்த சொம்பு தண்ணீரை மடக் மடக்கென ஒரே மூச்சில் குடித்தான். இந்த தண்ணி விஷமா இருந்திருக்கலாம், இல்ல விக்கியாவது செத்து போகலாம். கயிறு சாவு எப்படி இருக்குமோ, ஒரு ஒத்திகை பார்க்க கூட வழி இல்லை என எதையோ பினாத்தி கொண்டான். நேரம் உன் சாவை பார்த்து தான் நகர்வேன் என்பது போல் மெதுவாக நகராமல் நகர்ந்தது. சாவது நிச்சயம் என்று முடிவெடுத்தவனாய் நாற்காலியை நகர்த்தி 4 கயிற்றுக்கு நேராக வைத்து மேலே ஏறினான். கயிறை கையில் பிடித்து தன் அறையை சுற்றி பார்த்தான். அது புறநகருக்கு வேலைக்கு செல்ல வசதியாய் இருக்கும் என்று வாடகைக்கு எடுத்த சேகரும் அவனுடன் வேலை பார்ப்பவரும் தங்கி இருந்தனர். அந்த வீடு ஒரு வாசலுக்குள் வந்த பின்னர் வாடகைக்காக பிரிந்து பாகம் பாகமாக கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லோருக்கும் ஒரே கழிப்பறை, ஒரே குளியல் அறைதான். அதுவும் சேகரின் வாசலுக்கு அருகிலேயே இருந்தது. எல்லோரும் அவர் வேலைகளில் பரபரப்பாக இருந்தாலும் பார்க்கும் போதெல்லாம் விசாரித்து கொள்வதும் வீட்டு விழாக்களுக்கு தின்பண்டங்களை பகிர்வது என்று இணக்கமாகவே இருந்தனர். சேகர் தன் இறுதி நொடிகளை இறுதி எச்சிலை முழுங்கி கொண்டான். கழுத்து வலிக்கும் என்ற பயத்தில் ஒரு கையை தன் கழுத்துக்கும் கயிறுக்கும் நடுவிலே தன் சுய நினைவில்லாமலே வைத்து கொண்டான். மெல்ல தன் வலது காலை முன்பாக நகர்த்தி நாற்காலியை பின் நகர்த்தி கீழே தள்ள பெருவிரலால் அதன் ஓரத்தை கவ்விக்கொண்டான். வெளியே 2 சக்கர வாகனம் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு யாராவது பார்த்துவிட போகிறார்கள் என்று அவசரமாக கதவின் தாழ்பாலை பார்த்தான். தாழ்பால் போடப்பட்டிருந்தது. நாற்காலி சற்று பின் சென்று ஆடி மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது. நேரத்தை வைத்து பக்கத்து வீட்டுக்காரர் தான் என்று யூகித்து கொண்டான். வண்டி நிறுத்தப்பட்ட சில நிமிடங்களில் சேகர் சேகர் என்று கூப்பிடும் சத்தம் வந்தது. சத்தம் பக்கத்து வீட்டுக்காரரோடது தான். ஐயோ, நிம்மதியாக சாக கூட விடமாட்டாங்க என்று சலித்து கொண்டு என்னென்ன என்று குரல் கொடுத்தான். ஒண்ணுமில்ல தம்பி, உன்னோட ஒரு குடம் தண்ணி நான் எடுத்துக்கிறேன், நாளைக்கு உனக்கும் சேர்த்து புடிச்சு தரேன்னு சொன்னார் அவர். நாளைக்கு என்னை குளிப்பாட்ட தேவைப்படும் என்று நொந்து கொண்டு சரினா என்று சொல்லி சில வினாடிகள் அமைதி காத்தான். மறுபடியும் பேச வேண்டி வருமோ என்று எண்ணிக்கொண்டான். குளியல் அறை கதவு திறந்து மூடும் சத்தமும் பின்னர் தண்ணி ஒழுகும் சத்தமும் கேட்டது. சரி, போய்விட்டார், நாமளும் போய் சேர்ந்துருவோம் என்று நினைத்து கொண்டே நாற்காலியை பின்னுக்கு தள்ள எகினான். சிறிது நேரத்தை மெதுவாக நகர்த்தி ஸ்லோ மோஷன்ல பார்ப்போம் என்றான். அவன் முகத்திலிருந்து வடிந்த வேர்வை துளி கீழே விழ மெதுவாக தரையை பார்த்து பயணித்து கொண்டிருந்தது.
அவன் கயிற்றில் பிடித்திருந்த கை மெதுவாக கயிறை இறுக்கமாக பிடிக்க எக்கிய வயிறு உள்ளே சென்று வெளியில் வர நாற்காலி மெதுவாக பின்வாக்கில் சாய்ந்து 2 காலில் நின்று சற்று சுழன்று ஒரு காலில் மாறி கீழே விழ அவன் பற்றியிருந்த காலிலிருந்து பிரியும் கடைசி நகர்வு வர கழுத்தில் கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி நரம்புகள் புடைக்கும் அந்த இறுதி ஒரு பாதி நொடியின் நேரத்தில் அவன் கட்டியிருந்த லுங்கி இடுப்பிலிருந்து அவிழ்ந்தது. அவன் உள்ளாடை அணியவில்லை என்று அப்பொழுதுதான் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் வேர்வை துளி நாற்காலியை கவ்வியிருந்த கால் பெருவிரலில் விழுந்தது. 1000 மடங்கு வேகத்தில் அந்த வலது கால் பெருவிரல் நாற்காலியை கீழே விழாமல் பிடிக்க முயற்சித்தது. அவன் இடது கை மின்னல் வேகத்தில் அவன் லுங்கியின் கீழே விழுந்து கொண்டிருந்த கடைசி ஓரத்தை பிடிக்க முயற்சி செய்ய நாற்காலி கீழே விழ இன்னும் சாய்ந்தது. தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டே இடது காலை பின்னுக்கு மடித்த லுங்கியை பிடித்து கொண்டான். அது மூட்டி தைக்கப்பட்ட லுங்கி என்பதால் அவன் காலில் சட்டை மாட்டி வைப்பது போல மாட்டிக்கொண்டது. இப்பொழுது அவன் ஒற்றை காலில் நடனமாடும் மங்கை போல் ஒரு கால் மடித்து வலது கையை கயிற்றில் பிடித்து இடக்கையை சமநிலைப்படுத்த விரித்து வழிந்து கயிற்றில் தொங்கியும் ஆடிக்கொண்டே நின்றிருந்தான். வெளியே குளியலறை கதவு திறந்து சாத்தும் சத்தம் கேட்டது. சேகர் பக்கத்து வீட்டுக்காரரை அழைக்கலாமா வேண்டாவா என யோசித்தான். அழைத்தால் மானம் போய்விடும். உள்ளே வந்ததும் நம்மை காப்பாற்றுவாரோ இல்லையோ விழுந்து சிரித்து விடுவார். என்ன செய்ய, அவரும் போய்விட்டால் அங்கு உதவ வேறு யாரும் இல்லை. உயிரா மானமா என்று நொந்து கொண்டான். அவன் யோசித்தது தன் அடிவயிற்றின் காற்று பையிலிருந்து சிறிது காற்றை இழுத்து அண்ணா என்று கூப்பிட எத்தனித்த போது வெளியே வெளிச்சம் நிறுத்தப்பட்டு வீட்டின் கதவு தாழிடம் சத்தம் கேட்டது. பாதி மனதுடன் அழைத்த நாவும் ஓசை தராமல் நிறுத்தி கொண்டது. இப்பொழுது நாற்காலியை சீர் செய்து நிறுத்தி கயிற்றை அவிழ்க்க வேண்டும். அது அவ்வளவு சுலபம் அல்ல. சிறிது நிலை மாறினாலும் மரணம் நிச்சயம். அதற்கு தானே ஆசைப்பட்டேன். ஆனால் இப்பொழுது இப்படி அம்மனமாக சாக நேருமோ என்று ஐயோ, வேண்டவே வேண்டாம். செத்தாலும் மானத்தோடு தான் சாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். கதவை திறந்து முதலில் வருபவர் கடிதத்தை பார்க்க வேண்டும் என்றல்லவா நினைத்தேன். இப்பொழுது சீ, இப்படி என்னை பார்ப்பார்களே என்று மனதில் நொந்து கொள்ள கயிறு இறுகி கழுத்து நெறிந்து வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒற்றை காலில் நாற்காலியை விழாமல் பிடித்திருப்பதால் பெருவிரல் தொடங்கி முட்டி முதுகு தண்டு கழுத்து வரை இரத்த ஓட்டம் குறைந்ததால் தலை கண் என்று உடலெல்லாம் உயிர் போகும் வலியை உணர்ந்தான். ஆனால் உயிர் மட்டும் போகவில்லை. ஒவ்வொரு நொடிக்கும் வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மணி இப்பொழுது இரவு 10:30. பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிடக்கூட நாவு எழும்பவில்லை. மெதுவாக பின் காலை தூக்கி இடது கையில் லுங்கியை பிடித்து கொள்ள மெல்ல அசைந்து காலை தூக்கினான். கைக்கும் லுங்கிக்கும் சிறிது தூரம்தான். நாற்காலியில் நகர்ந்து விடாமல் மெல்ல மெல்ல அங்குலமாய் கையை நகர்த்தினான். கழுத்தில் கயிறு இறுக ஆரம்பித்தது. இடது கையின் ஆள்காட்டி விரலும் நடுவிரலின் நுனியும் லுங்கியை தொட மிக அருகில் வர சட்டென்று அவன் சிறுநீரகப்பை உடைவது போல் உணர்ந்தான். குடித்த ஒரு சொம்பு தண்ணீர் இப்பொழுதே வெளியேறிவிட வேண்டும் என்று முழு கொள்ளளவை எட்டி அணை உடைக்க எத்தனைக்கும் பல லட்சம் கன அடி தண்ணீரின் உந்துதலை தந்தது. நாற்காலியின் தரையில் ஊன்றியிருந்த ஒற்றை கால் பலகை நெறிந்து முறிவதற்கு முன் நடுங்கும் ஒரு சிறு அதிர்வொலியை தந்தது. சேகர் கயிறில் பிடித்திருந்த வலது கையில் சிறிது பெல்லனை கொடுத்து தன் உடலை மேலே தூக்க முயற்சித்தான். நாற்காலியின் கால் சற்று தளர்வுபட்டு ஒரு காலில் நின்று நாற்காலி இப்பொழுது சுற்றி 2 காலில் நிற்கும்படி வந்து முன்னும் பின்னும் ஆடி தொங்கலில் நின்றது. சுவரில் இருந்த பல்லி இவனின் கூத்தை பார்த்து போதும் என்று இது உனக்கு தேவையா என்பது போல் சத்தம் செய்துவிட்டு சற்று தொலைவில் இருந்த சிறு குளவியை உணவாக்கலாம் என்று குடுகுடு என்று நகர்ந்து அதன் நிழல் ராட்சத உருவதமாய் சுவரெல்லாம் படர்ந்து நகர்ந்தது. குளவிக்கு சற்று தொலைவில் நின்று சிறிது நேரம் நோட்டமிட்டு விட்டு ஒரே பாய்ச்சலாக முன்னேறியது. குளவி தனக்கு வரும் ஆபத்தை உணர்ந்து கொண்டு பெரிதாய் ஒன்றும் அலட்டி கொள்ளாமல் அந்த இடம் விட்டு பறந்து சேகரின் அருகில் வர ஏற்கனவே பாதி உயிர் போனது போல் தொங்கிக் கொண்டிருந்த சேகர் குளவி தன் அருகில் வருவதை பார்த்ததும் திடுக்கிட்டு தான் நிர்வாண சாவு அடைவது நிச்சயம் என்று தனது இடது கையால் அதை துரத்த முயல நினைத்தான். அவன் முட்டியின் அருகில் வந்து ஒரு முறை அமர்ந்து கொட்டலாமா என்று இடம் பார்த்து வேண்டாம் என்பது போல் மீண்டும் மேல் நோக்கி நகர்ந்து உயர்ந்தது. சேகர் குளவியின் விளையாட்டு தாங்காது அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் பிதுங்கி நின்ற விழியில் முழித்து கொண்டிருந்தான். குளவி இப்பொழுது அவன் அந்தரங்கத்தின் அருகில் வர சேகருக்கு
மூச்சே நின்று போனது. இதயம் வெடிக்கும் அளவுக்கு வேகமாக துடித்து மூச்சு வாங்கியது. கொட்டிவிட்டால் ஊருக்கு இன்னும் பேசி சிரிக்க விடயங்கள் சேர்ந்து விடுமே. ஐயோ பல்லியே, அந்த குளவியை நீ தின்றிருக்கலாமே, இல்லை சும்மாவாது இருந்திருக்கலாம். என் சாவுக்கு யாரும் காரணமில்லை என்றல்லவா எழுதினேன். உன் பெயரை அல்லவா எழுதியிருக்க வேண்டும். இது இனி தற்கொலை அல்ல, இனிமேல் இது திட்டமிட்ட படுகொலை. கொலைக்காரன் குளவி, கொலை செய்ய தூண்டியவன் பல்லி. இவர்களையும் என்னை போல் தூக்கிலிட்டு கொள்ளுங்கள். இதுவே என் கடைசி ஆசையும் கூட என்று மனதில் பித்து பிடித்தவன் போல் புலம்பினான். பல்லி அவன் மனதின் ஏச்சுகளை கேட்டதோ என்னவோ வேகமாக குழல் விளக்கின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டது. குளவி இன்னும் மேலே பறந்து அவன் இடுப்பில் சென்று அமர்ந்தது. சேகர் கூச்சத்தால் நெளிய நாற்காலியை பிடித்திருந்த கால் நழுவியது. நாற்காலி இப்பொழுது அவன் காலில் இருந்து விடுபட்டு கீழே விழாமல் நேராக நின்றது. நாற்காலி கீழே விழுந்தது என்று நினைத்து பதத்தற்றில் 2 கைகளையும் கயிறில் பிடித்து தொங்கினான். குளவி அவனை விட்ட பாடில்லை. மேலே சென்று அவன் கைகளில் ஒரு குட்டு குட்ட வலி தாங்காமல் கையை விட்டு செத்தேன் என்று தன் காலை கீழே விட தன்னை அறியாமலே நாற்காலியில் நின்றான். ஒரு நிமிடம் அவனுக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. தன் சுயநினைவை சுகாரித்து கொள்ள சில நிமிடங்கள் மெதுவாய் கழுத்தில் இருந்த 4 கயிறை கழற்றி மெல்ல கீழ் இறங்கி நாற்காலியில் அமர்ந்தான். இப்பொழுது அவனுக்கு அவசரமாய் லுங்கி தேவைப்பட்டது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.